நம்ம என்ன நினைச்சோமோ அதை தரமா தமிழ் தலைவாஸ் டீம் முடிச்சிருக்காங்க. ரொம்ப நேரமா ஆக்ஷன்ல அமைதியா இருந்தவங்க சச்சின் பேர் வந்த பிறகு உடனடியா சச்சினுக்கு பிட் பண்ணி ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுத்து இந்த ஆக்ஷன்ல வந்து சச்சினை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த PKL சீசன் 11 ஆக்ஷன்ல தமிழ் தலைவாஸ் டீம் பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஆக்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. சச்சின் தன்வரை கிட்டத்தட்ட 2,15,00,000 கொடுத்து ஆக்ஷன்ல வந்து தமிழ் தலைவாஸ் டீம் எடுத்திருக்காங்க. இந்த ஆக்ஷன்ல அதிக விலை போன பிளேயர் வந்து சச்சின் தன்வர் தான். அதை எடுத்ததும் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் தான். ஸோ பயங்கரமான சர்ப்ரைசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லட்டுமா? ஸோ ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பவன் ஷராவத் வராரு, ஒரு சுனில் குமார், ஒரு கிருஷந்துல், இந்த மாதிரி பல பெரிய பெரிய பெயர்கள் வருது. ஒரு சியானே, ஒரு ஃபசல் வராங்க. ஆனா யாருக்குமே தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு சிங்கிள் பிட் கூட பண்ணல. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன தோணும், டேய் எவனா ஒருத்தனுக்கு பிட்டாது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு நேரத்துல சச்சின் தன்வர் வந்து வந்தார். ஓகேங்களா? சச்சின் தன்வர் வந்த பிறகு கூட மொத்தம் 94 லட்சம் போகுது வரைக்கும் யாருமே தமிழ் தலைவாஸ் டீம் பிட் பண்ணல. வேற 2 டீம் தான் மாத்தி மாத்தி பிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 94 லட்சத்துல இருந்து 2,15,00,000 இந்த அமௌண்ட்டுக்குள்ள சும்மா எந்த இடத்துலயும் நிக்காம தூக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு சச்சின் தன்வருக்காக மட்டும்தான் நான் அந்த ஆக்ஷனுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தூக்கிக்கிட்டே இருந்து ஃபைனலா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து சச்சின் தன்வர் எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா சச்சின் தன்வர் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு தேவைப்படுற ஒரு ரைடர். ஓகேங்களா? ஹைட்டா இருக்காரு, டூ ஆர் டே ஸ்பெஷலிஸ்ட், உங்க எல்லாருக்குமே தெரியும். போனஸ் பாயிண்ட்ஸ் அதிகமா எடுப்பாரு. அவர் இருந்தாலே ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். டீம் எல்லாத்துக்குமே எனர்ஜியா வச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எனர்ஜெட்டிக் மேன், இந்த மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷன் எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும்போது அவர் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தது தப்பே இல்லைன்னு தான் தோணுச்சு. நண்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜின்கியா பவரை ரீடைன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகேங்களா? டே 1 இதோட தமிழ் தலைவாஸ் டீமுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். மிச்சம் ஒரு 41 லட்சம் கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? அதை வச்சு கேட்டகரி CDல நல்ல நல்ல பிளேயர்ஸை எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு டே 1ல தமிழ் தலைவாஸ் டீம் ஜாப் வந்து பர்ஃபெக்டா முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆல்மோஸ்ட் நம்ம டீம் வந்து செட் ஆயிடுச்சு. அதுல சச்சின் தன்வரையும் உள்ள கொண்டு வந்துட்டோம். நம்ம டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் செட். ஓகேங்களா? அந்த கவர் பொசிஷனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எனக்கு கரெக்டா தெரியல, மேபி சுர்ஜித் சிங் கூட டார்கெட் பண்ணலாம். பட் பட்ஜெட் வந்து நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. இனிமே நாளைக்கு தான் நம்ம ஆக்ஷன்ல வந்து நம்ம ஆக்டிவா இருக்க முடியும் தோணுது. ஸோ அப்படி ஏதாவது அப்டேட் இருந்துச்சு தமிழ் தலைவாஸ் டீம் எடுத்தாங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் தாண்டி ஒரு ஷாப்ல வந்து ஹரியானா டீம் எடுத்திருக்காங்க. தேவைப்படுற பொசிஷன்ல ஹரியானா டீமுக்கு எது வீக் பொசிஷனா இருந்தோ அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இப்போ ஹரியானா டீம் பாக்குறதுக்கு ஒரு புனேரி பல்டன் டீம், PKL சீசன் 10 புனேரி பல்டன் டீம் மாதிரியே இருக்கு. பயங்கரமான டீமா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல ஒரு பவன் ஷராவத்தை தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஒரு கிருஷந்துல தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் எடுத்திருக்காங்க. ஒரு சுனில் குமார யூம்பா டீம் எடுத்திருக்காங்க. ஃபசரத்ர செலிய பெங்கால் வாரியர்ஸ் டீம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல சர்ப்ரைசஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லா அப்டேட்ஸும் இனிமே வரப்போற வீடியோஸ் வந்து டெய்லியா ரெகுலரா இனிமே வீடியோஸ் வந்துரும். ஓகேங்களா? எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் மறுபடியும் ஆக்டிவ் ஆக போறோம். ஸோ நாளையில இருந்து ரெகுலரா நம்ம சேனல்ஸ்ல வீடியோ வந்துடும். ஓகேங்களா? போன் எல்லாமே திரும்பி கிடைச்சிருச்சு. ஸோ நாளையில இருந்து ரெகுலரா வீடியோஸ் வந்துடும். அதை தாண்டி தமிழ் தலைவாஸ் டீம் யாராவது எடுத்தாங்க அப்படின்னா அப்டேட்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா?